திராவிட சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஏன் உலக அளவில் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரே விஷயம், நேற்று நமது திமுக அரசு தலைவர் ஸ்டாலின் செய்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த விழா தான். எப்படி ஒரு கவர்மெண்ட் எப்படி ஒரு மாணவர்களை இந்த அளவுக்கு பாராட்ட முடியும்னு சொல்லி எல்லாரும் வியந்து பாராட்டுற அளவுக்கு தான் அந்த விழா அமைஞ்சிச்சு. அதுதான் இன்னைக்கு சமூக மீடியாவில் ஃபுல்லாமே ஒரு ட்ரெண்டிங்காகவும் இருக்கு. சரி, இந்த திட்டம் மட்டும்தானா நம்ம ஸ்டாலின் செஞ்சிருக்காரு, வேற என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும்போது அதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு திராவிட தொண்டனான என்னுடைய கடமை. நான் இப்போது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் தமிழக மக்களுக்கு முத்தாய்ப்பாக தீட்டிய சில திட்டங்களை மட்டும் உங்களிடம் பட்டியலிட கடமைப்பட்டுள்ளேன். அவை உங்களிடம்: கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம், தோழியர் விடுதி திட்டம், பெண்கள் ஓதுவாராக நியமனம், பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் கட்டணத்தில் 1 விழுக்காடு விலக்கு, பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு பணியில் சிறப்பு விலக்கு, இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், 37 அரசு கலைக்கல்லூரிகள், மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம், வெற்றி நிச்சயம் திட்டம், உயர்வுக்கு படி திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், மக்களுடன் முதல்வர் திட்டம், முதலமைச்சரின் முகவரி திட்டம், முதலமைச்சரின் மலிவு விலை மருந்தக திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டம், மாவட்டந்தோறும் நியோ டைட்டில் பார்க், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம், மறுவாழ்வு மையங்களில் உள்ள இலங்கை தமிழருக்கு இலவச வீடு, 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், 5570 வழக்குகளை திரும்ப பெற்றார், 3000 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு விழா, அனைத்து சாதியினர்களும் அர்ச்சராகும் திட்டம், ஹஜ் பயணிகளுக்கு இலவச விடுதி திட்டம், ஆவின்பால் பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, 120 மின்சார பேருந்துகள், 3103 மினி பஸ் பேருந்து தடங்கள், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், தாய்மானவர் திட்டம், உதவும் கரங்கள் திட்டம், மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானம், கீழடியில் அகல ஆராய்ச்சி, நெல்லையில் அருங்காட்சியகம், சேலத்தில் ஜவுளி பூங்கா, திருச்சியில் நவீன பேருந்து நிலையம், கிளாம்பாக்கம் நவீன பேருந்து நிலையம், கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை சென்னையில், சென்னை வடசென்னை வளர்ச்சி திட்டம், சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில்வே பணி, சென்னையில் வெள்ள வடிகால் பணிகள், திருப்போரூரில் வெள்ள வடிகால் ஏரி, கிண்டியில் வெள்ள வடிகாலுக்கென 4 குளங்கள், கொரோனா நிவாரண நிதி திட்டம், கொரோனா காப்பீட்டு திட்டம், கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வங்கி வைப்பு தொகையாக 5 லட்சம், கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை, சிங்கார சென்னை 2.0 திட்டம், சென்னையில் பல்வேறு பால திட்டம், சென்னையில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க பல்வேறு சாலை வசதி திட்டம். நான் சொன்னதையெல்லாம் திட்டங்கள் அல்ல, நமது தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காகவும் நமது அடுத்த தலைமுறை வாழ்விற்காகவும் என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விதைத்த விதைகள். நான் ஒன்றை மட்டும் மார்தட்டி சொல்வேன், நான் சொன்ன இந்த திட்டங்களில் ஒன்றை கூட பயன்பெறாத ஒருவர் என்று இங்கு யாரும் இருக்க முடியாது. இந்த இடத்தில் ஒன்றை மட்டும் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி என்று ஐயன் வள்ளுவன் அன்றே சொல்லிவிட்டு சென்றுள்ளார். எனவே நன்றி மறவாத மாறத் தமிழர்களாய் 2020 ஒன்று சேர்ப்போமாறு நமது தமிழ்நாட்டை தொடர்ந்து வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லவும், தலைவர் ஸ்டாலினின் கரம் வலுவாக்கவும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்போம் வாரீர் என்று உங்களுடன் விடைபெறுகிறேன். உங்கள் கொட்டாம்பட்டி கிழக்கு ஒன்றிய திராவிடன்.